பணத்திற்காக பெற்ற மகளையே தாரை வார்த்த தாய். சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த கார் டிரைவரை தட்டி தூக்கிய காவல்துறையினர். 7ஆம் வகுப்பு சிறுமியை சீரழித்த அரக்கன்கள் பிடிபட்டார்களா? கொடூரக்காரி தாய் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி எங்க வீட்டுக்கு பக்கத்து தெருவுல உள்ள ஒரு பெண் அவங்களோட மகளை பாலியல் தொழில ஈடுபடுத்தி பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க சார்னு சொல்லி இருக்கார். உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்கன்னு போலீஸ் விசாரிச்சப்ப என் பேரெல்லாம் எதுக்கு சார், சொல்ற தகவலை வச்சு ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்க பாருங்க சார்னு சொல்லி இருக்கார். அப்போ எந்த ஏரியான்னு சொல்லுங்கன்னு கேட்டப்போ வாணியம்பாடியில உள்ள கபூராபாத்னு மட்டும் சொல்லிட்டு போனை கட் பண்ணி இருக்கார். உடனே கபூராபாத் பகுதிக்கு போன போலீஸ் போன்ல வந்த தகவல் படி அந்த பகுதியில நோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ அரசல் புரசலா விசாரிச்சப்போ அங்க உள்ள ஒரு வீட்டுல 7வது படிக்கிற பொண்ண பாலியல் தொழில ஈடுபடுத்துற மாதிரி போலீஸுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதை வச்சு நேரா அந்த வீட்டுக்கு போய் நைஸா பேச்சு கொடுத்து அப்படியே வீட்டுல இருந்த சிறுமிக்கிட்ட போலீஸ் விசாரணை நடத்தினப்பதான் பல திடுக்கிடும் தகவல்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. திருப்பத்தூர் வாணியம்பாடி கபூராபாத் பகுதியைச் சேர்ந்த 38 வயசு பொண்ணுக்கு கல்யாணமாகி 4 பிள்ளைகள் இருக்காங்க. அந்த பெண்ணுக்கு பல ஆண்களோட தொடர்பு இருந்ததால அவங்க கணவர் கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி விவாகரத்து வாங்கி பிரிஞ்சு போயிட்டார். 4 பிள்ளைகளும் தாய் கூட தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த சூழல்ல அந்த பெண்ணுக்கு கார் டிரைவர் இர்ஃபான் அப்படிங்கிறவனோட தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் அடிக்கடி பல இடங்களுக்கு போய் தனிமையில சந்திச்சிருக்காங்க. கஷ்டப்பட்டு உழைச்சு என்னைக்கு நிறைய காசு பார்க்கறது, எப்போ செட்டில் ஆகுறதுன்னு நினைச்சவங்க இப்படி ஏதாச்சும் பண்ணாதான் சீக்கிரம் செட்டில் ஆக முடியும்னு நினைச்சு பெத்த மகளையும் பாலியல் வேலையில தள்ளி பணம் சம்பாதிச்சிருக்காங்க. கார் டிரைவர் இர்ஃபான் தன்னோட நண்பர்களை அடிக்கடி அந்த பெண்ணோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து 7வது படிக்கிற சிறுமிய பாலியல் வன்கொடுமை பண்ணி இருக்கான். தினமும் அவங்க வீட்டுக்கு நிறைய ஆண்கள் வந்துட்டு போறத பார்த்து அக்கம் பக்கத்துல உள்ளவங்க யாரோ தான் காவல்துறையினருக்கு போன் பண்ணி சொல்லி இருக்காங்க. தன்னோட மகளை பாலியல் தொழில ஈடுபடுத்தி பணம் சம்பாதிக்கிற விஷயம் தெரிஞ்சு கொந்தளிச்ச சிறுமியோட அப்பா முன்னாள் மனைவி மேல புகார் கொடுத்திருக்கார். அந்த புகார் அடிப்படையில வழக்கு பதிவு பண்ண போலீஸ் மகளை பாலியல் தொழில ஈடுபடுத்திய தாயையும் பாலியல் வன்கொடுமை செய்த கார் டிரைவரான இர்ஃபானையும் போக்சோவுல அரெஸ்ட் பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க. அதே நேரம் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த அரக்கர்களையும் கண்டுபிடிக்க விசாரணையில ஈடுபட்டிருக்காங்க காவல்துறையினர்.